உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் நேயர் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்தில் பிறக்குது. சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிருத்திகை 4ஆம் பாகத்தில் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பார்த்துருந்தா நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றதுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றம், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாற்றம் என்பது இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மேலும் என்ன நினச்சிக்கங்களேன், இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அரசியலில் எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிளவுகள், அடிதடி, சண்டை எல்லாமே நடக்கும். ஸோ கட்சி மாற்றங்கள் இருக்கும், கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். அரசியல் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை கொண்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தை கொண்டு ட்ரிகர் பண்ணி அதனால் சிறிய வன்முறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவாங்க. நிறைய இந்த காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும். துபாய் போவது, கல்ஃப் கண்ட்ரீஸ், UAE அந்த மாதிரியான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். அதே போல் என்னக்கா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய புத்துணர்ச்சி பெறும். ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவது, நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலை சீரமைப்பது, இந்த சீரமைக்கப்படாத நிறைய கோயிலை கண்டறிந்து அதை சீரமைக்கும் பணி எல்லாமே நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா சிறிய பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாதிரி இந்த காலத்தில் ரயில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சிக்னல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸால் சிறிய தீ விபத்து ஏற்படும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் சுரங்கம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபால்ட்டு, இல்லை என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய விபத்துகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா குரு பகவான் குரு இந்த வருஷம் 2020 குரு பெயர்ச்சி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மேலும் ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை 2026 எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்க தயாராக இருக்குது. ஏன்னா அரசியலில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இந்த பண பதுக்கல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா ரகசியம், ஏன்னா நிறைய விஷயத்துக்கு டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா கடன் சுமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அதிகமாகும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையோட அழுத்தம் இப்போது எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒர்க்கும் இருக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும். ஒரு தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும். ஸோ எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்கும். ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தம். நிறைய பேர் என்னக்கா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய தொழில் தொடங்க, நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய தொழில், சுய தொழிலை காட்டிலும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. ஏன்னா எப்படியோ வங்கி கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதார முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்போடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும். அதே போல் என்னக்கா சினிமா துறை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ நிறைய டெக்னாலஜி எல்லாமே சினிமா துறையில் புதுமைகள் எல்லாமே புகுத்தப்படும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ AI வந்திருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாகும். நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா இந்த மொபைல் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் இன்னும் நிறைய ஆப்பு, நிறைய விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் மக்களுடைய அதிகமாக
ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9502192209. கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்க போது தான் பார்க்க போகிறோம். இந்த 2026 கடகராசிக்காரர்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த காலகட்டத்தில் இல்லை ஒரு அரசியல் எம்எல்ஏ சீட்டில் நிற்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உறுதியாக ஜெயிப்பீங்க. ஆனால் அதுக்கு அந்த சீட்டு வாங்கிறதுல மட்டும்தான் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும், காம்படிஷன் இருக்கும். சீட்டை வாங்கிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். அதே போல் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள், கடகராசியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கல்வி கடன் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மீடியா துறையை நிறைய தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல், இல்லைன்னா சிவில் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரியான படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும். நிறைய பேர் என்னக்கா இந்த மெடிக்கல் சார்ந்த விஷயத்துக்கும் நிறைய முயற்சிகள், இப்போ மெடிக்கல் சார்ந்த விஷயத்துக்கும் நீட் தேர்வு எழுதுனாங்கன்னா நீட் தேர்வில் கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னாக்கா உங்களோட கொஞ்சம் கவன சிதற, ஆர்வ கோளாறு இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தும். அதனால் என்னென்னாக்கா நீங்கள் புதுசாக ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வெற்றியிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தடையை தாண்டி தான் வெற்றின்னு அப்படின்னு தான் இருக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் தடை தாமதங்கள் வரும். ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ரொம்ப ஆர்வம் இதில் படிக்கும் போது உடல் உபாதைகள் வந்துடும், ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போ அந்த படிப்பு என்பது ஒரு சிறிய தடை ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக கிடச்சிரும். என்ன சொல்ல, லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் எல்லா விதத்திலும் ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் தான் வெற்றி என்பது இருக்குது. நிறைய இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்க. நிறைய கடன், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு கடன் வாங்குவது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். மேலும் என்னென்னாக்க இந்த காலகட்டத்தில் தம்பி தங்கை அந்த உறவுக்குள்ளே ஒரு சிறிய பிரச்சனைகள் வரும். நிறைய பேருக்கு என்னென்னாக்க இந்த காலத்தில் சொத்து தகராறு, எனக்கு பாக பிரிவினை பண்ணும்போது ஒரு சிறிய பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த காலத்தில் நிறைய பொருட்கள் வீடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், மனைவி பேரில் வீடு வாங்குவாங்க. கடகராசிக்காரர்கள் மனைவி பேரில் புதிய சொத்து வாங்குவாங்க. சொத்து வாங்கும்போது ஒரு சிறிய கடன், சொத்து வாங்கிறதுக்காக ஒரு ஹவுசிங் லோனு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடன் போட்டு வாங்குவாங்க. இல்லை என்றாலும் யாரிடமாவது ஒரு கடன் வாங்கி அந்த வீடு வாங்கினீங்கன்னா அந்த விஷயத்தில் பிரச்சனையே இருக்குது, சுமூகமாக இருக்கும், வீடு சூப்பராக இருக்கும். நீ கடன் வாங்காமல் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல டாக்குமெண்டேஷன், ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு பிரச்சனை வரலாம், தடை தாமதம் வரும். சொன்ன டேட்டில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது நடக்க முடியாமல் போயிடும். அதனால தான் எப்போதும் சொல்லுவாங்க, எந்த ஒரு முதலீடு செய்யும் போதும் ஒரு சிறிய ஒரு 10 ரூபா கடன் வாங்கி செய்யணும்னு சொல்லுவாங்க. மேலும் கடகராசிக்காரர் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். இந்த 2026 உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. குறிப்பாக என்னென்னாக்கா இதயம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை ஆரம்பத்தில் எடுத்துடணும். நீங்கள் இதயத்தில் என்ன, இதயம் சார்ந்த விஷயம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. என்னென்னாக்கா கொஞ்சம் உடம்பு அதிகமான உஷ்ணத்தினால பிபி ரைஸ் ஆகிறோம், இல்லைன்னா இந்த எலும்புகள் எல்லாமே கால்சியம் குறைபாட்டினால பலகீனமாவதற்கான வாய்ப்புகள். தசை எல்லாமே எப்படின்னாக்கா அந்த உடம்பு அந்த ஃபிட்டாக இருக்க,
ஏதோ ஃபிட்னஸ் கம்மியாக இருக்காமல் இருக்குது. இது எல்லாமே வயதானவங்களுக்கு. இளம் வயதினருக்கு அதை பற்றி ஒன்றுமே கவலை இல்லை. நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ண பழகிக்கணும். உடம்பை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக உற்சாகத்துடன் இருக்க பழகிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே வராது. இது வயதானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம சொல்கிறோம். சில குடும்பத்தில் சிறிய ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி என்னென்னு வச்சுக்கல, இந்த அண்ணன்ற உறவு, அண்ணன் தம்பி அந்த உறவு இருக்கும் இல்லையா, இதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும். கடகராசிக்காரர் அவங்க அண்ணன் அக்காவுடைய சிறிய மனக்கசப்பு வரலாம். அதுவும் சொத்து ரீதியாக வரும். இடம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தில் ஒரு சொத்து ரீதியான விஷயத்தில் ஒரு சிறிய மனக்கசப்பு ஏற்படும். இப்போ மனக்கசப்பு ஏற்படாமன்னா ஒன்று விட்டு கொடுத்துட்டு போயிடணும். அண்ணன் தானே போயிட்டு போகுது அப்படின்ட்டு அந்த இடத்துல போய் நம்ம வீம்பு பிடிச்சிட்டு இருந்தோன்னா உறவு கெடும். மேலும் என்னென்னாக்கா கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா திருமணம் நிகழ்வு என்பது கண்டிப்பாக உண்டு. திருமண பாக்கியம் என்பது இருக்கு உறுதியாக. சில பேர் பிரச்சனைக்குரிய திருமணமாக இருக்கும். ஏற்கனவே வந்த வரனையே இவங்க திருமணம் பண்ணுவாங்க. ஏற்கனவே வரன் பார்க்கும்போது 2025 அந்த வரன் வந்திருக்க வேணான்னு தூக்கி போட்டிருப்பாங்க. திருப்பி அதே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். சரி, வேறு எதுவும் கிடச்சிருக்காது, சரி ஓகே, அவங்க ஏதோ வரதட்சணை கேட்டாங்க, கொண்டாங்க, போனாங்க, அவங்க அன்றைக்கி அப்படி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, திரும்பவும் அதே வரனே பேசி முடிவாகும். தொழில் மாற்றம் என்பானா கண்டிப்பாக தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். தொழில் ரொம்ப சூப்பராக போகும். ஆனால் அதை செய்ய முடியாமல் போகும். தொழில் நல்லா இருக்குது, உங்களால் செய்ய முடியாமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை உபாதைகள் வரும்போது அதை அந்த முழுசாக இன்வால்வ் பண்ணி செய்ய முடியாமல். தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் லாபத்தில் மட்டும் கொஞ்சம் லாபத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. லாபத்தில் கொஞ்சம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வரிகள்லாம் கொஞ்சம் அதிகமாகும் போது லாபத்தில் முழுசாக கிடைக்காது. வரிகிரி டேக்ஸ் கட்டிட்டு உட்காந்துருக்கணும். மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் முதலீடு செய்வாங்க. வெளிநாட்டு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சிறிய ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் இருக்கும். எது வந்தாலும் உங்களுடைய ஆன்மீகத்தின் துணையால் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ கடகராசிக்காரர்கள் என்னன்னாக்கா உங்களுக்கு ஏற்ற ஒரே ஒரு விஷயம்னாக்கா உங்களுடைய காவல் தெய்வ வழிபாடு தான், இல்லை காலபைரவ வழிபாடு. இது ரெண்டுத்தில் எதை நீங்கள் செஞ்சீங்களாலும் சரி, நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த 2026 பெருகும். ஸோ அதனால் காலபைரவர் நல்லா பிடிச்சிங்க. இல்லை உங்கள் காவல் தெய்வம் மதுரை வீரன், முனீஸ்வரன், இந்த மாதிரியான காவல் தெய்வ வழிபாடை செஞ்சு பாருங்கள். வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9500219209.